லக்ஷ்மண்கடுங்கிற கிராமத்துல தண்ணிக்கு நிறைய தட்டுப்பாடு இருந்துச்சு. மக்கள் தண்ணி எடுக்கிறதுக்காக ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு கிணத்துக்கு தான் போவாங்க. மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு குடமோ 2 குடமோ தண்ணி நிறைக்க முடியுது. அந்த கிராமத்துல தான் கபிலாங்கிறவங்க வாழ்ந்து வந்தாங்க. அவங்க ரொம்ப சோம்பேறியா இருந்தாங்க. அவங்க எப்பவுமே வேலை செய்யாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அவளுக்கு இருக்கிற இந்த பழக்கத்தினால ரொம்ப வேதனைப்பட்டாங்க. ஒரு சாயங்காலம் தன்னோட கணவர் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. கபிலா, நீ இன்னைக்கு தண்ணி கொண்டு வரல. வீட்ல ஒரு துளி தண்ணி கூட இல்ல. அந்த கிணத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் இருக்கும். அவ்வளவு நேரத்துக்கு என்னால வெயில்ல நிக்கவே முடியாது. கபிலா கூட்டத்துல நின்னு வெயில்ல நின்னு தண்ணி இறைக்கிறதுக்கு பயந்துகிட்டு அதுக்கு ஒரு யோசனை செஞ்சா. அவ அந்த கிணத்துக்கு பகல்ல போறதுக்கு பதிலா சாயந்தரம் போலான்னு முடிவு பண்ணா. மறுநாள் காலையில அந்த கிராமத்தை சேர்ந்த பொம்பளைங்க எல்லாரும் எடுக்க போனாங்க. அப்ப கீதா என்ன பண்ணானா, கபிலாவையும் தண்ணி எடுக்க வர சொல்லி கூப்பிட்டா. ஆனா சோம்பேறி கபிலா என்ன பண்ணானா, முடியாதுன்னு சொல்லிட்டா. கபிலா, பொம்பளைங்க எல்லாம் தண்ணி எடுக்க போயிருக்காங்க. நீயும் போய் தண்ணி கொண்டு வா. வீட்ல சொட்டு தண்ணி கூட இல்ல. அவங்க வேணும்னா கூட்டத்துல போய் நிக்கட்டுமே. அவ்வளோ நேரம் நின்னா கூட எல்லாருக்கும் ஒரு குடம் தான் தண்ணி கிடைக்கும். புரிஞ்சுக்கோங்க. நான் சாயங்காலம் தான் போக போறேன். ஏன்னா அப்பதான் அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சாயந்தரம் பானையை எடுத்துக்கிட்டு அந்த கிணத்துக்கு போனா கபிலா. அட கபிலா, நீயா? இவ்ளோ சாயந்தரத்துக்கு அப்புறமா வா தண்ணி எடுக்க போற? அட என்ன நீ? அந்த கிணத்துல பூதம் இருக்கும். சாயந்தர வேலையில அங்க யாருமே போக மாட்டாங்க. ராத்திரியில ஏதோ வித்தியாசமான குரல் வருதுன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கீதா சொன்னது எதையுமே கபிலா தன்னோட காதுல கேட்கவே இல்ல. கேட்காம தண்ணி எடுக்க போயிட்டா. அந்த கிணத்தடிக்கு போன உடனே கபிலா தண்ணி இறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கயிறை இழுத்தா. அப்ப அவளுக்கு அந்த பக்கெட்ல இருந்து ஏதோ ஒரு குரல் கேட்டுச்சு. யாராவது இருக்கீங்களா? யாராவது மேல இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? அட கடவுளே! அப்படின்னா கீதா சொன்னது உண்மைதானா? பூதம்! அட கடவுளே! நான் செத்தேனா? பயப்படாத கபிலா, நான் தான் ஜொலிக்கிற மீன். தவறுதலா இந்த கிணத்துக்குள்ள மாட்டிக்கிட்டேன். ரொம்ப நாளாவே சோர்ந்து போயிட்டேன். நீ தயவு செஞ்சு என்ன பக்கத்துல இருக்கிற குளத்துக்குள்ள என்ன அனுப்பி வைக்கிறியா? கபிலா பார்த்தபோது தண்ணி நிறைஞ்சிருக்கிற அந்த பக்கெட்குள்ள இருந்து ஒரு பேசக்கூடிய மீன் தான் கூட பேசிக்கிட்டு இருக்கு. பேசுற மீனா? ஒருவேளை இதோட குரலை கேட்டுதான் கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் பயந்துட்டாங்களா? அவங்க கிணத்துக்குள்ள பேய் இருக்கிறதா நினைச்சு பயந்துருக்காங்க. நான் உன்னோட இடத்துலயே கொண்டு போய் சேர்த்துடுவேன். ஆனா அதனால எனக்கு என்ன லாபம்? அதுக்கு பதிலா நான் உன்னுடைய ஒரே ஒரு ஆசைய நிறைவேற்றி வைப்பேன். அந்த மீன் அப்படி சொன்ன உடனே கபிலா என்ன யோசிச்சு பார்த்தான்னா, அவ என்ன யோசிச்சான்னா, நான் தினமும் இவ்ளோ தூரம் தண்ணி எடுக்கிறதுக்காக மட்டும்தான் இங்க வரேன். ஆனா என்னுடைய தலையில 2 பானையை தான் என்னால சுமக்க முடியுது. அப்ப நான் இதுகிட்ட இன்னும் ஒரு தலையும்
இன்னும் 2 கையையும் கேட்டு வாங்கிட்டா அப்போ நான் 4 பானை தண்ணியை எடுத்துட்டு போக முடியும். சரி, நான் உன்னோட இடத்துலயே கொண்டு போய் உன்னை விட்டுடுறேன். அதுக்கு பதிலா நீ இன்னும் ஒரு தலையும் இன்னும் 2 கையையும் நீ எனக்கு கொடுக்கணும். கபிலா தன்னோட ஆசைய சொன்ன உடனே அந்த மீன் என்னன்னா அதிர்ச்சி ஆயிடுச்சு. உன்னுடைய ஆசை நிச்சயமா இதுதான்னா அதே மாதிரி நிச்சயம் நடக்கும். கபிலா அந்த மீனை பக்கெட்ல இருந்து எடுத்தா. அதுக்கப்புறம் அந்த மீனை அந்த குளத்துல விட்டுட்டா. அவ அப்படி செஞ்சு முடிச்ச உடனே மீன் வாக்கு கொடுத்த மாதிரியே அகிலாவுக்கு இன்னொரு தலையும் இன்னும் 2 கையும் வந்துடுச்சு. இப்ப அவளுக்கு 2 தலையும் 4 கைகளும் இருந்தது. இத பார்த்த உடனே கபிலா ரொம்பவே சந்தோஷப்பட்டா. ஆனா அப்புறமா அவ சோகமாயிட்டா. ஒருவேளை நான் அந்த மீன் கிட்ட 4 தலை 8 கைகள் கேட்டிருந்தா அப்ப நான் வாரத்துல ஒரு நாள் மட்டும்தான் தண்ணி தூக்கறதுக்காக வந்திருப்பேன். அதுக்கப்புறம் கபிலா தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தா. வழியில எல்லாரும் அவகிட்ட 2 தலையும் 4 கைகளும் இருக்கிறத பார்த்து பயந்து போறாங்க. நான் அப்பவே கபிலா கிட்ட சொன்னேன், சாயந்தரம் வேலையில கிணத்தடிக்கு போகாதன்னு. எல்லாரும் பயந்து போய் அவங்க வீட்ல இருந்து அவங்க கையில ஒரு தடிய கொண்டு வந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து கபிலாவை அடிக்க ஆரம்பிச்சாங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க, நான் ஒண்ணும் பூதம் கிடையாது, அந்த கிணத்துலயும் பூதம் கிடையாது, நான் கபிலா. அவ அந்த கிணத்துல இருக்கிற மீன் கிட்ட தான் கேட்ட விஷயத்தையும் அவ வாங்கிக்கிட்ட வரத்தை பத்தியும் எல்லார்கிட்டயும் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணா. ஆனா யாருமே அவ சொல்றத நம்பவே இல்ல. ஆனா எல்லாரும் அவளை ஒரு பூதம்னு நினைச்சு அவளை விட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. கபிலாவோட சோம்பேறித்தனத்தினால எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நின்னா. இந்த கதையில இருந்து நாம என்ன பாடத்தை கத்துக்கிட்டோம்னா, சோம்பேறித்தனமான உள்ள ஆட்கள் எப்பவுமே வாழ்க்கையில முன்னேற மாட்டாங்க. எதுக்காகனா அவங்க எப்பவும் வேலை செய்யாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை தேடிக்கிட்டே இருப்பாங்க. நாம எப்பவும் உழைக்கணுமே தவிர சோம்பேறியா இருக்கவே கூடாது. இந்த கதையோட ஆரம்பம் இன்னையிலிருந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அந்த சமயத்துல கிரிதரும் விக்ரமும் 2 பேரும் உயிருக்கு உயிரான நண்பர்கள். விக்ரமண்ண, என் பொண்ணுக்கு 5 வயசு தான் ஆகுது. ஆனா எனக்கு இப்பத்திலிருந்தே அவளுடைய கல்யாணத்தை பத்தி யோசனையா இருக்கு. அட என்ன தம்பி, அவ இன்னும் சின்ன பொண்ணு தானே. உனக்கு எப்படி புரியும்பா? உனக்கு இருக்கிறது பையன் தானே. நான் இப்பத்திலிருந்தே அவ கல்யாணத்துக்காக பணத்தை சேர்த்து வைக்கணும். அட என்ன தம்பி, மைதிலி கூட எனக்கு பொண்ணு மாதிரி தானே. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய நட்பை ஏன் உறவாக்கி கூடாது? என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னா, என்னுடைய பையன் கோபாலுடைய கல்யாணத்தை உன்னுடைய பொண்ணு மைதிலியோட செஞ்சு வைக்கலான்ற. கிரிதர் விக்ரம கட்டி அணைச்சாரு. இப்ப 15 வருஷத்துக்கு அப்புறமா 2 பசங்களும் பெரியவங்களாயிட்டாங்க. கிரிதர் தன்னோட மகன் மேல ரொம்ப பாசமாவும் அன்பாவும் இருந்தாரு. அந்த பொண்ணு பயங்கரமா குண்டா இருந்தா. எப்போ கோபாலுக்கும் மைத்திரிக்கும் கல்யாணம் நடந்துச்சோ அப்போ விக்ரமும் அவரோட மனைவி விம்லாவும் பயங்கரமான யோசனையில ஆழ்ந்து போயிட்டாங்க. மைத்திரி எப்பவுமே தூங்கறத வழக்கமா வச்சிருந்தா. அவ தன்னுடைய உடம்புக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டா. இங்க பாரு மருமகளே, உன்னுடைய மாமனாருக்கு கொஞ்சம் டீ போட்டு கொண்டு வரியா?
சரிங்க அத்தை. மைதிலி டீ போட்டு எடுத்துக்கிட்டு வரும்போது அப்ப அவ ரொம்ப மெதுவா நடந்து வந்துகிட்டு இருந்தா. இத பார்த்துட்டு விமலா யோசிச்சா, இவனை வச்சு என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு ராத்திரி விமலாவும் விக்ரமும் 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. என்னங்க, மைத்திலி குணத்துல ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. ஆனா அவளோட உடம்ப பாத்தீங்கன்னா ரொம்பவே சோம்பேறியா இருக்கா. ஆமா, நானும் அததான் இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணணும்னு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. மறுநாள் விமலா என்ன பண்ணானா மைதிலிய கூப்பிட்டா. மருமகளே, இங்க பாரு மருமகளே. சொல்லுங்க அத்தை. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. அதாவது புது மருமக கல்யாணம் ஆனதுல இருந்து 6 மாசம் வரைக்கும் கிராமத்துல இருக்கிற கோவிலுக்கு போய் பரிகாரம் செய்யணும். அதனால வீட்ல சந்தோஷமும் நிம்மதியும் எப்பவுமே நம்ம வீட்ல இருக்கும். சரிங்க அத்தை. நான் இந்த விஷயத்த எப்போத்துல இருந்து ஆரம்பிக்கணும்? இன்னையில இருந்து. விமலா சொன்ன உடனே மைதிலி அந்த கோவிலுக்கு போக ஆரம்பிச்சா. அவ அதிகமா ஓடுறவளும் நடக்கிறவளும் கிடையாது. அதனால கோவில் வரைக்கும் போறதுக்குள்ள அவ ரொம்ப சோர்வாயிட்டா. மைதிலி அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உக்காந்தா. மறுபடியும் அவ அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டா. அட கடவுளே, இது வரைக்கும் 3 தடவை தான் நாம நடந்திருக்கோம். இன்னும் 4 தடவை நாம நடக்கணுமே. இதே மாதிரி அவ 7 தடவை அங்கிருந்து நடந்து வந்தா. அதுக்கப்புறம் அவ வீட்டுக்கு போக ஆரம்பிச்சா. மறுபடியும் மறுநாள் திரும்பி கோவிலுக்கு அவ வந்தப்ப மறுபடியும் அவ 7 வாட்டி நடக்க ஆரம்பிச்சா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மைதிலிக்கு மூச்சு வாங்கவே இல்ல. கோவில் வரைக்கும் அவ நடக்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் கோவிலையும் சுத்த ஆரம்பிச்சா. இத பார்த்து விக்ரமுக்கும் விமலாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 2 மாசத்துக்குள்ள மைதிலியோட உடம்பு நல்லா குறைய ஆரம்பிச்சது. அவ முன்ன மாதிரி சோர்வடையறதே கிடையாது. மைதிலி, என்னுடைய கண்ணாடிய கொஞ்சம் கொண்டு வா. இந்தாங்க மாமா. அடடே, என்ன இன்னைக்கு இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்க? மைதிலிக்கு ஏற்பட்ட இந்த மாற்றம் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனாலும் மைதிலி கோவிலுக்கு போய் சுத்துறத இப்பவும் தொடர்ந்துகிட்டு இருந்தா. 6 மாசத்துக்கு அப்புறமா மைதிலியோட உடல் வாகே அப்படியே மாறி போயிடுச்சு. இப்ப அவ முன்ன மாதிரி குண்டாவே இல்ல. அவ ஒரு ரொம்ப அழகான பெண்மணியா மாறிட்டா. மைதிலியோட இந்த மாற்றத்தை பார்த்துட்டு கிரிதருக்கு கூட ரொம்ப சந்தோஷம். கிரிதர் விமலாவை பார்த்து கேட்டாரு, அக்கா, நீங்க ஏதோ மந்திரம் பண்ணிருக்கிற மாதிரி இருக்கு. இல்லன்னா இதெல்லாம் எப்படி நடக்கும்? இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கிராமத்துல இருக்கிற கோவில்ல இருக்கிற அந்த அம்மன். அவங்களோட அருள் தான். அந்த கடவுளுக்கு தான் நாம நன்றியை சொல்லணும். அந்த கடவுளுக்கு நன்றி. மைதிலியோட வாழ்க்கையே மாறிடுச்சு. ஏன்னா குண்டா இருந்த மைதிலி ஒல்லி ஆயிட்டா. இதுக்கு காரணம் என்னன்னா, ஏன்னா மைதிலி நடக்க ஆரம்பிச்சா. ஆனா இதுக்கான பாராட்டுக்கள் எல்லாம் விமலாவுக்கு தான் போய் சேரும். ஏன்னா அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா குண்டா இருந்த அவங்களுடைய மருமகளை ரொம்ப அழகா ஒல்லியா மாத்திட்டாங்க. இந்த கதையில இருந்து நாம என்ன பாடத்தை கத்துக்கிட்டோம்னா, தேவைக்கு அதிகமா நாம ரொம்ப குண்டா இருந்தோம்னா அது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அதனால நம்ம ரொம்ப சோம்பேறியாவும் எந்த வேலை செய்ய முடியாம ரொம்ப சோர்வாயிடுவோம்.